நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஹரிஷ் வாய்ஸ். இன்னைக்கான வீடியோவில் நாம என்ன பார்க்க போறோம்னா தி 7 Deadly Sins Dragon's Judgment சீசன் 4 எபிசோட் 4 தி விக்டிம்ஸ் ஆஃப் த ஹோலி வார். நீங்க மற்ற எபிசோட ஸ்கிப் பண்ணியிருந்தீங்கன்னா சரி, பட் இந்த எபிசோட ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இதுக்கப்புறம் வர கதையை புரியாதுன்னு தெரியும். ஏன்னா இதில் ஒரு மிஸ்டீரியஸான ட்விஸ்ட் இருக்குது. அந்த ட்விஸ்ட் என்னன்னு நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. சரி, வாழ ஒன்றும் பேசாமல் வாங்க நம்ம இன்னைக்கான எபிசோடுக்குள்ள போயிடலாம். ஓப்பனிங்லேயே டிவைன் ஸ்லாஷ் போட்டு செல்ரிஸை எஸ்கனார் தோக்கடிச்சிருப்பான். ஸோ எஸ்கனாரோட சக்தி சூரியன் கிட்ட தான் வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட சாண்ட்லர் அந்த சூரியனையே டார்க்னஸ் மூலமாக மறைச்சிட்றான். நம்ம எஸ்கனாருமே பழையபடி வந்துட்டான். செல்ரிஸை போய் லுடோசில் அடிக்க போய்கிட்டே இருக்கும்போது அவனுக்கு பார்த்தீங்கன்னா கியூசாக் வந்து பாதுகாப்பு நின்று அந்த இடத்துல லுடோசிலையுமே பார்த்தீங்கன்னா ஒரு அடி அடிச்சிடறான். யங் மாஸ்டர் செல்ரிஸ், நீங்கள் ரொம்பவே அடிபட்டு இருக்கிறீங்க, இவங்க எல்லாத்தையுமே எங்கள் 2 பேர்த்துக்கிட்ட விட்டுருங்க அப்படின்னு கியூசாக் பேசிக்கிட்டு இருக்கிறான். அப்படின்னு சரி, நீங்கள் 2 பேருமே அவங்ககிட்ட தோத்துறாதீங்க அண்ட் உண்மையான ஹை ரேங்கிங் டீமன்ஸோட சக்தி என்னென்னு நீங்கள் அவங்ககிட்ட காமிங்க அப்படிங்கிறாங்க. அண்ட் நீங்களுமே ஒரு டீமன் கிங் ஆகிற அளவுக்கு எந்த ஒரு சக்தி இருக்குது அப்படின்னு எங்களுக்கு ப்ரூவ் பண்ணி காட்டுங்க. ஏன்னா நீங்கள் எங்களோட ரொம்பவே சக்தி வந்தவனா மாதிரி ஆகணும் அப்படின்னு குசாக் பேசிக்கிட்டு இருக்கிறான். நான் சக்தி வந்தவன் ஆகிறது இருக்கட்டும், முதல்ல நீங்கள் நம்ம மெலியதஸை பார்த்துக்குங்க அப்படின்னு செல்ரிஸ் பேசிக்கிட்டு இருக்கும்போது கீழ்த்தன்றக்கு ரொம்பவே உடம்பு முடியாமல் இருக்குது. அதனால ஹென்ரிக்சன் ஹீல் பண்ண ட்ரை பண்ணுறான். ஆனால் அவங்களால எதுவுமே முடியல. ஸோ நீங்கள் எல்லாருமே எங்களோட சக்திக்கு நீங்களாக எவனுமே வர முடியாது. இப்போ நாங்கள் 2 பேருமே உங்களை சந்திக்க போகிறோம் பாருங்க அப்படின்னு சேனலர் பேசிக்கிட்டு இருக்கிறான். நீங்கள் என்ன அடிக்கிறதுக்கு முன்னாடி என்னோட கிரேஸ் பவர் ஃப்ளாஷ் மூலமாக நான் உங்களை ஈஸியாக அடிச்சு போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நம்ம லுடோசில் அட்டாக் பண்ண போய்கிட்டு இருக்கிறான் பாருங்க. கியூசாக்குமே அந்த இடத்துல அடி வாங்க காத்துக்கிட்டு இருக்கிறான். ஸோ அவ்வளோ பெரிய அடி வாங்கினதுக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா கியூசாக்கு எந்த அடியுமே படலை. இதுக்கெல்லாம் வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இன்னொரு தடவை வேகமாக அட்டாக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அனல் பறக்கிற சண்டை போய்கிட்டு இருக்கு. நான் வச்சிருக்கிற அந்த லைட் பவர் வச்சுக்கிட்டு எப்படியாவது கியூசாக்கு அட்டாக் பண்ணல அப்படின்னு ஒட்டுமொத்த எனர்ஜியுமே சேர்த்து கியூசாக்கு அட்டாக் பண்ணுறா. அவ்வளோதான், இந்த அடிக்கு மேலே உன்னால் கண்டிப்பாக உயிரோடு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாஸ் அட்டாக் போடுறா பாருங்க. அண்ட் அதே சமயத்தில் அவனுக்கு எந்த ஒரு அடியுமே படாமல் இருக்குது. இவளுக்கு ஆச்சரியமாக இருக்குது. இதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, எனக்கு கூட அடி விழுந்திருக்குது, ஆனால் உனக்கு எந்த ஒரு கீரலுமே விழுகலையே அப்படின்னு சொல்லிட்டு லுடோசலுக்கு செம ஆச்சரியமாக இருக்குது. நான் எல்லாருமே உங்களோட சின்ன அட்டாக்காக பயந்து நினச்சிட்டு இருக்கிறீங்களா? ஹே பெலியாம் பொண்ணு, உனக்கு அடுத்தது இருக்குது பாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேனலர் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். ஸோ எக்ஸ்ட்ரீமினேட் ரேவை பயன்படுத்தி நம்ம வெளியில் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இந்த அட்டாக்ல என்ன எதுவுமே செய்யாது அப்படின்னு சேனலருமே எதிர்த்து ஒரு அட்டாக் கொடுக்குறான் பாருங்க. அந்த இடத்துல 2 பேருமே அவங்களோட ரேவை பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. எஸ்கனார், எப்படியாவது நீ உன்னோட ஹீட்டாவை எடுத்துட்டு வா, ஏன்னா அப்போ தான் இது எல்லாத்தையுமே சமாளிக்க முடியும் அப்படின்னு மெர்லின் சொல்லிக்கிட்டு இருக்கிறா. என்னால் அந்த மாதிரி சமயத்துலலாம் இங்கே போகவே முடியாது, இங்கே ரொம்பவே ஆபத்தான விஷயமா இருக்குது அப்படின்னு எஸ்கனார் பயந்துக்கிட்டு இருக்கிறான். உன்னால் கண்டிப்பாக ஜெயிக்க முடியுமா அப்படின்ட்டு இருக்கும்போது எக்ஸ்டான்ஸ் இன்ஃபினிட்டி அப்படிங்கிற ஒரு பவரை அந்த ரே மூலமாக பயன்படுத்துகிற பாருங்க. அந்த இடத்துல ஒரு பெரிய வெடி விபத்தே நடக்குது. ஐயோ, என்னது இந்த மாதிரி எல்லாம் வெடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கனார் பயந்துக்கிட்டு இருக்கிறான். எஸ்கனார், இப்போ தான் அவனோட ஹீட்டா எடுக்கிறதுக்கு கரெக்டான சமயம் போய் எடு அப்படின்னு சொல்லிட்டு மெர்லின் கத்திக்கிட்டு இருக்கிறா. இன்னொரு பக்கம் கெல் தண்டர் ரொம்பவே அடிபட்டு கிடக்கிறான். அண்ட் நம்ம எஸ்கனாருமே பார்த்தீங்கன்னா அந்த நடந்த வெடி விபத்தில் கீழே விழுந்துட்டான். இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லையே, இங்கே என்ன நடக்குது, இவனுக்கு 2 பேருமே ரொம்பவே சக்தி வந்தவங்களா இருக்காங்களே அப்படிங்கிறாங்க. ஆமாம், ஏன்னா இவங்ககிட்ட எந்த ஒரு வீக் பாயிண்ட்டுமே கிடையாது. இவனுக்கு 2 பேருமே மோசமானவனுங்க, இவனுக்கு 2 பேருமே சக்தி வந்தவனுங்க, இவனுக்கு 2 பேருமே ரொம்பவே ஹை ரேங்கிங் டீமன்ஸ் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா இவங்களை ஜெயிக்கிறதுக்கு நமக்கு வேறு வழியே கிடையாதா அப்படிங்கிறாங்க. ஆமாம், பேசிக்கலி இவங்ககிட்ட எந்த ஒரு வீக்னஸுமே கிடையாது, ஆனால் நம்ம அந்த வீக்னஸை க்ரியேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மெர்லின் சொல்லிக்கிட்டு இருக்கிறா. என்ன பைத்தியக்காரத்தனமாக பேசிக்கிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது இங்கே சேனலர் கியூசாக்கு பார்த்தீங்கன்னா ஷாக் அடிக்குது. அதே சமயத்தில் காற்றுமே பார்த்தீங்கன்னா மூச்சு விட முடியாத அளவுக்கு அடிக்குது. இங்கே என்ன நடக்குது அப்படின்ட்டு இருக்கும்போது இதெல்லாம் ஒன்றுமே எங்களுக்கு புரியலையே, இப்படி ஒரு கேவலமான மேஜிக்கு எங்கள் மேலே விட்டுருக்கிறா, இதை நீ எப்படி பயன்படுத்தினேன் அப்படின்னு சேனலர் கேட்டுட்டு இருக்கும்போது நான் இந்த எக்ஸ்ட்ரீமினேட்டரை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி இன்ஃபினிட்டி அப்படிங்கிற ஒரு பவரை பயன்படுத்தினேன்ல, அதில் நான் 4 ஆப்ஜெக்ட், அதாவது நீர், ஆகாயம், காற்று, நெருப்பு, இந்த மாதிரி 4 ஆப்ஜெக்டை வச்சுக்கிட்டு அதோட கம்பினேஷன் அட்டாக்கை பயன்படுத்தி உங்கள்கிட்ட எது வீக்னஸ் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நான் ஏற்கனவே இதெல்லாம் செஞ்சு பார்த்துட்டேன். அண்ட் உங்களோட வீக்னஸ் எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. சேனலரோட வீக்னஸ் லைட்னிங், அப்புறம் கியூசாக்கோட வீக்னஸ் விண்ட், இதை 2 வச்சு தான் அவங்க எப்படி தோக்கடிக்க போகிறேன் அப்படின்னு மெர்லின் சொல்லிக்கிட்டு இருக்கிறா. இந்த மெர்லின்கிறவ எனக்கு எதிரியாக வராது ரொம்பவே சந்தோஷமாக போச்சு, இல்லைனா அவள் எனக்கு தோக்கடிக்கிறதுக்கு என்ன பாயிண்ட் வேணாலும் செய்வா அப்படின்னு இங்கே லுடிசில் நினச்சிக்கிட்டு இருக்கிறா. இப்பேற்பட்ட கேவலமான ட்ரிக்ஸ்க்கெல்லாம் நாங்கள் பயப்பட மாட்டோம், எவ்வளோ பெரிய ட்ரிக்ஸ் இருந்தாலுமே நாங்கள் ஹை ரேங்கிங் டீமாக நாங்கள் எதிர்க்கமே ஆசர மாட்டோம் அப்படின்ட்டு இருக்கும்போது அவங்க எதிர்த்து பேச பேச அவங்களோட வீக்னஸ் தொடர்ந்து அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்குது. நீங்கள் என்ன பண்ணாலுமே சரி, நான் இந்த இடத்துல முழுக்கவே ஆயிரக்கணக்கான மேஜிக் பார்ட்டிகல்ஸை நான் இந்த இடத்துல உழவ விட்டுட்டு இருக்கிறேன். அதனால் நீங்கள் நான் அட்டாக் பண்ண கொஞ்சம் அசைஞ்சாலுமே சரி, அந்த பார்ட்டிகல்ஸ் ஆக்டிவேட் ஆகி உங்களோட வீக்கஸ்ட் பாயிண்ட் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும். அதனால் நீங்கள் 2 பேருமே இப்படியே தான் சாக போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மெர்லின் சொல்லிக்கிட்டு இருக்கிறா. ஸோ இவங்களோட வீக் பாயிண்ட் தண்டர் அப்புறம் விண்டு 2 பேருமே பார்த்தீங்கன்னா போராட்டி எடுத்துக்கிட்டு இருக்குது. இவங்க 2 பேருமே முடியாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஷாக் வாங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் போகட்டும். எஸ்கனார், நீ போய் உங்களோட ஹீட்டாக எடுத்துட்டு வா, ஏன்னா அப்போ தான் நம்ம எல்லாமே ஏதாவது சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மெர்லின் சொல்லிக்கிட்டு இருக்கிறா. ஆனால் மெர்லின் இந்த மாதிரி சமயத்தில் அதை போய் எடுக்கணுமா அப்படின்னு எஸ்கனார் கேட்டுட்டு இருக்கிறான். அண்ட் அதே சமயத்தில் நம்ம கில் தண்டருக்கு ரொம்பவே அடிபட்டுருக்குது. லார்ட் லுடோசியல், எப்படியாவது கில் தண்டருக்கு ஹெல்ப் பண்ணுங்க, அவன் உங்களை காப்பாற்றுறதுக்காக தானே இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணி சாக கிடக்கிறான் அப்படின்னு ஹென்ரிக்சன் சொல்லும்போது அவன் ஒன்று என்ன காப்பாற்றுறதுக்காக இந்த முயற்சியை மேற்கொள்ளலை, அவன் இந்த மார்கெட் அப்படிங்கிற பொண்ணை காப்பாற்றுறதுக்காக தான் பண்ணான். நான் என்னோட சக்தியை சேமிச்சாகணும், ஏன்னா இவங்களை எதிர்த்து போராடுறதுக்கு எனக்கு சக்தி வேணும், அதனால் என்னால் ஹீல் பண்ண முடியாது அப்படின்னு
இவன் மறுத்துட்டா. ஸோ நீ என்ன பண்ணாலுமே சரி, இப்பேற்பட்ட வீக் அட்டாக்கு நான் விழுகிறேன், ஆனால் என்னோட ரெசனன்ட் பவர் இருந்து நீ தப்பிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ரெசனன்ட் பவரை கியூசாக் பயன்படுத்துகிறான். ஸோ மறுபடியுமே ஆர்த்தர் அடிபட்ட மாதிரி இப்போ நம்ம மெர்லினுமே பார்த்தீங்கன்னா ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டா. வாவ், அப்படின்னா நீ தான் இந்த குட்டி பொண்ணு மெர்லினா? நீ இந்த உருவத்தில் பார்க்குறக்கு ரொம்பவே அழகாக இருக்கிற. இது உன்னோட உண்மையான உருவமா? பார்க்குறக்கே அழகாக இருக்குது, எனக்கு கொள்றது கூட மனசு வரவே மாட்டேங்குது. அந்த அர்த்தர் பையன் மாதிரி நீயும் இப்போ இங்கே சாக தான் போகிற அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம கிசாக் பேசிக்கிட்டு இருக்கிறான். ஓ அப்படியா, நான் சொல்ல வேண்டியதில் நீ சொல்லிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு மெர்லின் சொல்கிறா. இவனுக்கு இது செம ஆச்சரியமாக இருக்குது, ஏன்னா இவனோட ரெசனன்ட் பவரை பயன்படுத்தினா இவனுக்கு இது ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா இவன் கண்ட்ரோல் பண்ண பாடியை இப்போ இவன் கண்ட்ரோலும் இல்லாமல் இருக்குது. இதுக்கெல்லாம் சாத்தியமே கிடையாது அப்படின்ட்டு இருக்கும்போது நீ என்ன நினச்சிட்டு இருக்கிற? நான் ஒன்றும் சாதாரண பொண்ணு இல்லை, சுப்ரீம் டெய்ட்டி. எந்த ஒரு டீமனுமே என் மேலே போட்ட ஸ்பெல்லு வேலை செய்யாங்கிற மாதிரி தான் நான் வர வாங்கிட்டு வந்திருக்கிறேன். அதனால் நீ எப்பேற்பட்ட ஸ்பெல்லு போட்டாலுமே என் மேலே எதுவுமே வேலை செய்யாது. இப்போது கிங் அர்த்தரை கொன்றதுக்காக உனக்கு நான் அவெஞ்ச் பண்ணுறதுக்கான டைம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மெர்லின் அவன் மேலே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறா. இன்னொரு பக்கம் கியூசாக் அசையாம நின்று இருக்கிறா. கியூசாக் எதுக்காக அவங்க அட்டாக் பண்ணாமல் அப்படியே உறைஞ்ச நிலையில் நின்று இருக்கிற, போய் அட்டாக் பண்ண அப்படின்னு சேனலர் பேசிக்கிட்டு இருக்கும்போது மெலிதாஸ் இருக்கிற அந்த கக்கூனில் பார்த்தீங்கன்னா முரட்டடியாக வந்துகிட்டு இருக்குது. ஸோ அந்த கக்கூனை பார்த்தீங்கன்னா யாரோ வேற லெவலில் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்படியெல்லாம் நான் நடக்க விட மாட்டேன், எப்படியாவது நான் மெலிதாஸை காப்பாற்றி ஏதாவது தீர்வேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெல்ரிஸ் அட்டாக் பண்ண போயிட்டு இருக்கும்போது லுடோசெல் பார்த்தீங்கன்னா வேகமாக வந்து அவளோட லைட் பவர் வச்சுக்கிட்டு ஒரு அட்டாக் பண்ணுறா பாருங்க. ஜெல்ரிஸுமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அடிபட்டு தோத்துட்டான். ஸோ இப்போ தான் பார்த்தீங்கன்னா லுடோசெலுக்கு இப்போ ஒரு நிலைமையே வந்திருக்குது. அப்படித்தான் நம்ம ஜெயிச்சிட்டோம். தொடர்ந்து 3000 வருஷமாக நம்ம இந்த ஹோலி வாரை ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் இன்னைக்கு நம்ம எல்லாருமே தோக்கடிச்சு இந்த ஹோலி வாரோட உச்சந்தலையில் நிற்கிறோம். இதுக்கு மேலே நம்ம எல்லாருமே ஜெயிக்க போகிறோம். எப்படி மேயல், உங்கள் அண்ணனா நான் ஒரு பெருமைக்குரிய விஷயம் செஞ்சுட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட தம்பியை நினச்சி பார்க்கும்போது அவனுக்கு அவனோட தம்பி ஞாபகம் வர மாட்டேங்குது. அவனை கொன்ன எஸ்ட்ரோஸோட ஞாபகம் வந்துக்கிட்டு இருக்கிறா. இதில் அப்படி நடக்கவே கூடாது, எனக்கு என் தம்பியோட ஞாபகம் வராமல் எதுக்கு எஸ்ட்ரோஸோட ஞாபகம் வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்ட்டு இருக்கும்போது இங்கே பர்கேட்ரியில் மெலிதாஸுக்குமே பார்த்தீங்கன்னா தன்னோட தம்பி எஸ்ட்ரோஸாவை கொஞ்சம் கொஞ்சமாக மறந்துக்கிட்டு இருக்கிறான். இதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, என் தம்பி நான் கொஞ்சம் கொஞ்சமாக மறந்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மெலிதா சொல்லிக்கிட்டு இருக்கிறான். உனக்கும் அந்த மெமரிஸ் எல்லாமே போய்கிட்டு இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பேக்ரவுண்டில் ஒரு வாய்ஸ் கேட்டுட்டு இருக்குது. சந்தேகமே இல்லை, இது அவன் தான், அந்த டீமன் கிங் தான், இது அவனோட வாய்ஸ் எனக்கு இது நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வைல்டு பேசிக்கிட்டு இருக்கிறான். என் மகன் மெலிதாஸ் டீமன் கிங் ஆகிறதுக்கு இந்த மெமரிஸ் எல்லாமே ஒரு தடையாக இருக்குன்னு நினச்சிக்கிட்டு தான் உன்னை இந்த மாதிரி ஒரு இடத்துல அடைச்சி வச்சேன். ஆனால் அந்த மெமரிஸ் எல்லாமே எனக்கே கொஞ்சம் கொஞ்சமாக போய்கிட்டு இருக்குது, எனக்கு இதெல்லாம் என்னன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு டீமன் கிங் பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்துகிட்டு இருக்கிறாங்க. ஐயோ என்னது டீமன் கிங் இவ்வளோ பெருசாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பேன் கேட்டுட்டு இருக்கும்போது ஆமாம், இங்கே இருக்கிற லிவிங் கிரியேச்சர்ஸ் அவன் சாப்பிட்டு இந்த அளவுக்கு பெரிய ஆளாக இருக்கிறான், அதனால தான் இவன் இந்த அளவுக்கு இருப்பான்னு எனக்கு ஒரு கெஸ்ஸிங் இருக்குது அப்படின்னு ஒயல்டு சொல்லிக்கிட்டு இருக்கிறான். இதெல்லாம் நல்லதுக்கு இல்லை, ஏன்னா என் பிரதர் எஸ்ட்ரோஸாவை கொஞ்சம் கொஞ்சமாக மறந்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு மெலிதா சொல்லிக்கிட்டு இருக்கிறான். எனக்கும் அந்த எஸ்ட்ரோஸா அப்படிங்கிற ஒருத்தன் யாருன்னுங்கிறது எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஏன்னா எஸ்ட்ரோஸாங்கிறது என் புள்ள, அவன் ரொம்பவே வீக்காக இருந்தான், அது மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சது. மீதி கதை உனக்கு எதாவது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு டீமன் கிங் கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஏன்னா எஸ்ட்ரோஸாங்கிறது என் தம்பி, அவன் ரொம்பவே அன்பானவன், ஒரு பூஜையை கூட கொள்றதுக்கு அவன் ரொம்பவே தயக்கப்படுவான் அப்படின்னு மெலிதா சொல்ல அப்புறம் தான் நான் 10 கமெண்ட்மெண்ட்ஸ் இருக்கிற ஒரு கமெண்ட்மெண்ட்டை நான் அவனுக்கு கொடுத்தேன். அதுக்கப்புறம் தான் அவன் ரொம்பவே சக்தி வாய்ந்தவனானா அப்படின்னு சொல்லிட்டு டீமன் கிங் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படின்னா அவன் நம்மளோட மெமரிஸை மேனிப்புலேட் பண்ணிகிட்டு இருக்கானா, இது எல்லாத்துக்குமே அவன் தான் காரணமாக இருக்கும். ஸோ அவனை பற்றி தெரிஞ்சிருக்கிற எல்லாருமே இப்போ ஒரு புதிருக்குள்ளே போக போகிறாங்க. எனக்கு இது எல்லாமே இன்னும் தெரிய வருது அப்படின்னு சொல்லிட்டு டீமன் கிங் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே எஸ்ட்ரோஸாவை காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ கிங்கு, கோத்தர், அப்புறம் டெய்ரரி, அங்கே இருக்கிற 2 காடஸ் பவர் 2 பேருமே பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அண்ட் அங்கே இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது எஸ்ட்ரோஸா உன்னை நான் என்ன பண்ணாலுமே சரி உன்னை அட்டாக் பண்ண விடவே மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு டெய்ரரி சொல்லிக்கிட்டு இருக்கிறா. இன்னொரு பக்கம் எஸ்ட்ரோஸா இப்படிங்கிறது யாருன்னு தெரியாமல் டெய்ரரி யோசிச்சுக்கிட்டு இருக்கிறா. ஸோ இப்போ தான் ஒரு ஃப்ளாஷ்பேக்கை காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. கோத்தர், நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணி ஆகணும், ஏன்னா இந்த ஹோலி வாரம் முடிக்கிறதுக்கு எனக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது. அந்த ஒரு வழியை நான் ஒரே ஒருத்தனை வச்சு தான் பயன்படுத்த போகிறேன். அந்த ஒருத்தனோட நினைவுகள் தான் எல்லாத்தோட மெமரிஸ்லையும் இருக்க போகுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஹோலி வாரம் முடிகிறதுக்கு இது ஒன்று தான் ஒரே முடிவு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த பவரை நான் பயன்படுத்தினா காட்ஸ் கிளானில் இருக்கிற எல்லாருமே எட்டர்னல் டார்க்னஸில் இருக்கிற அந்த கதவை திறக்க ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் அவங்ககிட்ட அந்த சக்தி இருக்காது. அப்போது நீ அவங்களுக்கு உதவி பண்ணி எப்படியாவது நீ தான் அவங்களுக்கு அதை செஞ்சு கொடுக்கணும். ஏன்னா நான் இல்லாதப்போ நீ தான் எல்லாத்தையுமே செய்யணும். என்னை மன்னிச்சிரு, ஒரு நல்ல அப்பாவா நான் உனக்கு எப்போவுமே இருந்ததில்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோத்தர் பேசிக்கிட்டு இருக்கிறான். அண்ட் அதே சமயத்தில் இங்கே நிறைய ஃப்ளாஷ்பேக் சீன்ஸை காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அந்த மெமரிஸ் எல்லாமே எப்பப்போ ஆல்டர் ஆகுதோ அவங்களோட ஒரிஜினல் மெமரிஸ் ரிட்டர்ன் ஆகுது. ரிட்டர்ன் ஆன மெமரிஸ் எதுவுமே பழையபடி அவங்களுக்கு திரும்பாது, ஒருவேளை ஒரு சிலருக்கு திரும்பும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோத்தர் பேசிக்கிட்டு இருக்கிறான். அதாவது ஒரிஜினல் கோத்தர். ஸோ இப்போ எஸ்ட்ரோஸாவை பற்றி யார் யாருக்கு தெரியுதோ
அவங்களோட மெமரிஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக ஆல்டர் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோத்தர் பேசிக்கிட்டு இருக்கிறான். இன்னொரு பக்கம் சாரியல் டேரியலுக்கு தன்னோட சகோதரரான மேயலை எப்படி இருப்பான்னு கூட இவங்களுக்கு தெரியவில்லை. இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லையே, என் பிரதரை பற்றி எனக்கே ஒன்றுமே தெரியலையே அப்படின்ட்டு இருக்கிறாங்க. நிஜமாலுமே எஸ்ட்ரோஸை பற்றி நம்ம மறந்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா இது எல்லாத்துக்குமே காரணம் அவன் தானா அப்படின்னு சொல்லிட்டு மெலியோதாஸ் பேசிக்கிட்டு இருக்கிறா. இன்னொரு பக்கம் மெர்லின், நீ எப்படியாவது போய் அந்த ரீடாவை எடுத்துட்டு வா, ஏன்னா அப்போ தான் நம்ம ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கனோர் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறா. ஃபர்ஸ்ட் அவங்களோட மெமரிஸ் எல்லாமே குழம்பும் போது அவங்களோட மண்டை பேதளிச்சு போகும். அண்ட் அதுக்கப்புறம் அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாமல் போகும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் லுடோசல் புலம்பிக்கிட்டு இருக்கிறா. கோத்தர் பேசிக்கிட்டு இருக்கும்போது டெரிரி போய் எஸ்ட்ரோஸாவை அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, ஹேய் நீ எப்பேற்பட்டவனா இருந்தாலுமே சரி மரியாதை எலிசபெத்தை விட்டுரு, உனக்கு எலிசபெத்துக்கு சம்மந்தமில்லை எஸ்ட்ரோஸா அப்படிங்கிறா. எஸ்ட்ரோஸா யாருன்னு எனக்கு தெரியவே இல்லை, எல்லாத்துக்குமே நான் காரணம் இல்லை, எல்லாத்துக்குமே எங்கள் அண்ணன் மெலியோதாஸ் தான் காரணம் அப்படிங்கிறாங்க. என்னது மெலியோதாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே ஒன்றும் தெரியாத மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கிறான். இன்னொரு பக்கம் நம்ம எலிசபெத்துமே இது எதுக்குமே நீ காரணம் இல்லை எஸ்ட்ரோஸா, ஏன்னா எப்பவுமே உன்னை பற்றி அவன் கவலைப்பட்டா கிடையாது, தன்னோட தம்பி செல்ரிஸை மட்டும் தான் அவன் நினச்சி கவலைப்பட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எலிசபெத் நினச்சிக்கிட்டு இருக்கிறா. ஸோ இன்னொரு ஃப்ளாஷ்பேக்ஸ் என்ன காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. நீ நிஜமாலுமே ரொம்பவே அக்கறை நடந்துக்கிற இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எலிசபெத் கேட்கும்போது, ஆமாம் ஏன்னா எனக்கு என் தம்பியை பார்த்துக்கணும், என் செல்ரிஸு கெல்டாவை மட்டும் தான் பார்த்துக்கணும், ஏன்னா எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு தம்பி தானே அப்படின்னு சொல்லிட்டு மெலியோதா சொல்லிக்கிட்டு இருக்கிறான். இதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, உனக்கு ஒரே ஒரு தம்பி தானே அப்படின்னு சொல்லிட்டு எலிசபெத்தோட மெமரி கொஞ்சம் கொஞ்சமாக இரேஸ் ஆகிக்கிட்டு இருக்குது. ஸோ ஆரம்பத்தில் ஒரு ஃப்ளாஷ்பேக் காட்டியிருப்பாங்கல்ல, ஒரு புல்வெளிகள் இருந்துக்கிட்டு எஸ்ட்ரோஸா அழுதுகிட்டு இருப்பான், மறுபடியும் உங்கள் அண்ணன் கிட்ட சண்டை போட்டு வந்துட்டி அப்படின்னு எலிசபெத் கேட்கும்போது, இல்லை நான் சண்டையில் போடல, அவங்களோட இருக்கிற சக்திக்கு நான் ரொம்பவே வீக்காக இருக்கிறேன், எல்லாருமே என்ன ஒரு பூச்சி கூட கொல்ல முடியாதவன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு இங்கே எஸ்ட்ரோஸை சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அண்ட் இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி நாய் வருது. ஹே இந்த குட்டி நாய் எங்கேருந்து வந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எஸ்ட்ரோஸை கேட்டுட்டு இருக்கிறான். இந்த நாய் ரொம்பவே அடிபட்டு கிடந்தது, நான் தான் அதை ஹீல் பண்ணி பத்திரமா பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். ஸோ மெலியோதாஸ் இதுக்கு ஒரு பேர் வச்சேன் தெரியுமா, ரொம்பவே சூப்பராக இருக்கும் தெரியுமா அப்படின்னு இங்கே எலிசபெத் சொல்லிட்டு இருக்கிறா. அப்படியா, அந்த நாயோட பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எஸ்ட்ரோஸை கேட்டுட்டு இருக்கிறான். அண்ட் இந்த நாயோட பேர் எஸ்ட்ரோஸா தான், இது உங்கள் அண்ணன் தான் பேர் வச்சேன் தெரியுமா அப்படிங்கிறாங்க. என்னது எஸ்ட்ரோஸுங்கிறது அந்த நாயோட பேரா அப்படின்னா இவ்வளோ நாளாக அவன் ஏன் கூட இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு எலிசபெத்தோட மெமரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இரேஸ் ஆகிக்கிட்டு இருக்குது. ஓ அப்படியா, இந்த பேர் உண்மையிலேயே பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது அப்படின்னு அந்த எஸ்ட்ரோஸை பார்த்தீங்கன்னா காட்ஸ் கிளான் இருக்கிற மாதிரி மாறிக்கிட்டு இருக்கிறான். இதை நினச்சி பார்த்து எலிசபெத்துக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது, தன்னோட மெமரி எல்லாமே இப்படி ஆல்டர் ஆகிக்கிட்டு இருக்குது அப்படின்னு. இன்னொரு பக்கம் எஸ்ட்ரோஸை கத்திக்கிட்டே இருக்கிறான். எனக்கு தெரிஞ்சு இதுதான் அவர் போட்ட மேஜிக்காக இருக்கணும், ஏன்னா இந்த மாதிரி ஒரு மேஜிக்கில் அவங்களோட மெமரிஸ் எல்லாமே ரிவர்ட் ஆயிரும். எஸ்ட்ரோஸாவுக்கு அண்ணனாக இருக்கிற மெலியோதாஸ் அப்புறம் லுடோசலுக்கு தம்பியாக இருக்கிற மேயல், இவங்க ரெண்டு பேர்த்தோட மெமரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆல்டர் ஆயிரும். ஸோ இவங்களோட மெமரி ஆல்டர் ஆகும்போது இவங்களால என்ன செய்யணும்னு கூட தெளிவாக யோசிக்க முடியாது அப்படின்னு ஒரு ஃப்ளாஷ்பேக் சீனாக காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ மேயலை கொண்ட எஸ்ட்ரோஸா இன்னொரு பக்கம் இருக்கிறான், ஆனால் மேயல் செத்துட்டான். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மேயல் ஒரு மேனிப்புலேட் பவர் மூலமாக இருக்கிறான். ஸோ ஆரம்பத்துலேருந்தே நம்ம கோத்தர் மேலே தான் பார்த்தீங்கன்னா மேனிப்புலேட் பண்ணிட்டு இருந்திருக்கிறான். அண்ட் இந்த சமயத்தில் அந்த எஸ்ட்ரோஸாவோட கமெண்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. என்ன ஆனாலுமே சரி இது எல்லாத்தையுமே நான் தான் எப்படியாவது தடுத்தாகணும், ஏன்னா இது நான் அப்புறம் என்னோட இன்னொரு சீன் கோத்தர் பண்ண வேலை, எப்படியாவது நான் இதை தடுத்தேதாகணும், என் உயிரே போனாலுமே சரி. ஏன்னா ஆரம்பத்துலேருந்து இந்த 10 கமெண்ட்மெண்ட்ஸில் இருக்கிற எஸ்ட்ரோஸா அப்படிங்கிற ஒருத்தன் எப்போவுமே இருந்ததே கிடையாது. இது எல்லாத்துக்குமே ஒரே ஒரு நினைவுகள் வந்து இணைக்கக்கூடியது, அந்த ஒரே ஒரு ஆள் வேறு யாருமே இல்லை, 4 ஆர்கேஞ்சல்ஸில் இருக்கிற மேயல் அப்படிங்கிற ஒருத்தன் தான் அப்படின்னு இங்கே கோத்தர் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். ஸோ அப்போ இத்தனை வருஷமாக இருந்த எஸ்ட்ரோஸா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் மேயல் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் மூலமாக இருக்கிறதுன்னு நினச்சி இவங்க எல்லாருக்குமே செம ஷாக்கிங்காக இருக்குது. இதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, என்ன நடந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் செம ஆச்சரியமாக இருக்கிறாங்க. எஸ்ட்ரோஸா பார்த்தீங்கன்னா மேயலாக மாறிக்கிட்டு இருக்கிறான். அண்ட் அவனுமே கத்திக்கிட்டு இருக்கிறான் வழியில். அதோட எபிசோட் முடிக்கப்பட்டது.